லவ் லெட்டர்லாம் நான் யாருக்குமே கொடுத்ததில்ல. பட் மெசேஜா கூட ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ஒரு க்ரஷ் வேணா இருந்திருக்காரு. கேசா நான் வந்து இப்போ ஒரு பையனை பார்த்த கேசா. ஓகே. எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு, க்ரஷ் ஆயிடுச்சு. யாரு? இல்லடி. 80% of the boys are not loyal to the girls. 80% of the பசங்க வந்து லைக் இவன் முடிஞ்சிச்சு 3 மாசம் அடுத்து இன்னொருத்தி. I'm not fit for this generation. நான் இது வந்து ரொம்ப ப்ரைடாவே சொல்லுவேன். I'm not fit for this generation. லவ் அப்படினா என்ன நினைக்கிறீங்க? பாசம் அவ்வளவுதான். அன்பு. அன்பு எல்லா இடத்துலயும் கொடுக்கலாம். ஓகே. ஓகே, ஃபியூச்சர்ல அந்த மாதிரி ஒரு பார்ட்னர் அந்த ஐடியா இருக்கா? கல்யாணம் பண்ற ஐடியா? இதே ஒரு பையன் கிட்ட இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ உட்காந்துட்டு ஃபியூச்சர் ஐடியா இருக்கான்னு கேட்டேன். அதுக்கு தானே நாங்க பிறந்திருக்கோம். ஏன்னா அப்ப கல்யாணம் பண்ணா அப்படி சொல்லிட்டு போயிடும் ஓப்பனா. ஏன் பொண்ணுங்க மட்டும் இந்த கல்யாணம்ன்ற விஷயத்தை அப்படி வேணான்றீங்க? ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா I'm not fit for this generation. ஓகே. நான் இது வந்து ரொம்ப ப்ரைடாவே சொல்லுவேன். I'm not fit for this generation. ஓகே, அப்ப 90s ஓகேவா? வேண்டாங்க, 90s பசங்களும் இப்ப தப்பா தாங்க இருக்காங்க. நிறைய பசங்க தப்பா தாங்க இருக்காங்க. அப்பலாம் கிடையாது. நான் வந்து of course நான் சொல்றேனே 80% of the boys are not loyal to the girls. 20% பசங்க வந்து இப்பயும் வந்து நான் ரெண்டு டைப் ஆஃப் பசங்களை இப்பயும் பாக்குறேன். 80% of the பசங்க வந்து லைக் இவன் முடிஞ்சிச்சு 3 மாசம் அடுத்து இன்னொருத்தி அப்படி இருக்க 80% of the boysயும் பாக்குறேன். கிட்டத்தட்ட பிரேக்கப் ஆகி 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சும் அதே பொண்ணு நினைச்சிட்டு இருக்க 20% ஆஃப் தி பாய்ஸையும் நான் பாக்குறேன். சோ அதான் வேண்டாம், நம்ம எதுல போய் சிக்கோன்னு தெரியல, அதனால வேண்டாம். ஓகே ஓகே. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்க அப்படினா ஏன்டா இந்த சீன் நம்ம நடிச்சோம் அப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க? ஒரு டைம் கூட அப்படி நினைச்சது கிடையாது. நினைச்சதே இல்ல. இது எல்லாத்துக்குமே வந்து எல்லாமே நடிப்பு தானே. அதுக்கு தானே இருக்கும். அதுக்கு தானே நம்ம ஆக்சுவலி காசு வாங்குறோம். நடிக்கிறதுக்கு தானே காசு வாங்குறோம். அதுக்கு நம்ம லாயலா இருக்கணும்ல. இப்ப சினிமால எல்லாம் வந்து நான் மூவிஸ்ல எல்லாம் வந்து செருப்பால நீ அடி வாங்கணும், அந்த இடத்துல வாங்கிதான் ஆகணும். நீ சாக்கடைக்குள்ள குதினா குதிச்சுதான் ஆகணும். அதுதான் நம்ம அந்த தொழிலுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் இல்ல. இதை நம்ம பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லவே கூடாது இல்ல. அப்ப நம்ம வாங்குற பைசா நமக்கு செட் ஆகாத ஒரு விஷயமா இருக்கும்ல அந்த மேபி அந்த கேரக்டர். இப்ப பாத்தீங்க அப்படின்னா சில பேர் வந்துட்டு கிளாமராலாம் பண்ண மாட்டேன், ஏன்னா அது அவங்களுக்கு செட் ஆகாதுன்ற மாதிரி. சில பேர் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ட்ரெடிஷனலா செட் ஆக மாட்டேன், என்னோட லுக் வந்துட்டு மாடர்னா இருக்கும், ட்ரெடிஷனலா இருப்பேன், அந்த மாதிரி நான் கேக்குறேன். அது வந்து லுக் வைஸ் அப்படிங்கிறது வேற. அதான் நம்ம சூஸ் பண்றதே வந்து ஒரு விஷயம் இருக்குல்ல. சூஸ் பண்ணிட்டு ஏன் இதை நம்ம பண்ணோம் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. இப்ப நீங்க கேட்டது ஏன் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க, நான் வந்து அப்படி பண்ணவே மாட்டேன். எனக்கு எது வேணுமோ அதை தான் பண்ணுவேன். பட் நீங்க பண்ணதுக்கு அப்புறம் ஏன்டா பண்ணது சூப்பர் கண்டிப்பா யோசிக்கவே மாட்டேன். ஓகேங்க. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन வந்துட்டு உங்களுக்கு லவ் இருந்திருக்கான்னு தெரியல, மேபி இருந்திருந்தா உங்க லவ்ல நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன பொய் என்ன? இல்லையே. இப்போ இதே ஒரு பெரிய பொய் தான். அட பாவி. நீங்க நானே சன்னியாசம் போறேன்னு நீங்க வேற ஏங்க. இல்ல அந்த மாதிரி நாங்க இப்படி போற நம்பர் தாங்க நாங்க நம்பவே மாட்டோம். அட பாவிகளா. சோ ஃபர்ஸ்ட் நீங்க லவ் லெட்டர் யாருக்கு கொடுத்தீங்க? லவ் லெட்டர்லாம் நான் யாருக்குமே கொடுத்ததில்ல. பட் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ஒரு க்ரஷ் வேணா இருந்திருக்காரு. அது ஸ்கூல் படிக்கிற டைம்ல ஒரு சார், செம்ம க்ரஷ், என்னோட டிராயிங் சார். அவர் பேர்லாம் நான் சொல்ல விரும்பல. பட் என்னோட தாறுமாறான க்ரஷ்னா அவரு. சோ அது லெட்டர் கொடுக்குறது அதெல்லாம் கிடையாது. சார் ஆச்சே, பாக்குறோமா ரசிக்கிறோமா அவ்வளவுதான். என்னோட 7th ஸ்டாண்டர்ட்ல அவ்வளவுதான். 7th ஸ்டாண்டர்ட்ல க்ரஷா? சரி ஓகேங்க. ஏன்னா ஒரு 12னா கூட அடுத்த கேள்வி கேட்டலாம். 7th ஸ்டாண்டர்ட்லயே க்ரஷ். 7th தான். ஓகே, இது ரொம்ப நல்ல சூப்பரான ஒரு क्वेश्चन இருக்கும். உங்க வாழ்க்கைய வச்சு நீங்க உங்களுக்கு ஒரு சாங் டெடிகேட் பண்ணா என்ன சாங் டெடிகேட் பண்ணுவீங்க? என் வாழ்க்கைய வச்சு ஒரு சாங் டெடிகேட் பண்ணனும் அப்படினா வந்து சுடரி சாங். சுடரி. எனக்கு புரிஞ்சிச்சு. உங்க லைஃப்ல ஏன் லவ் வேணான்றீங்க. சுடரி சாங் வந்து டெடிகேட் பண்ணுவேன். சுடரி சாங் ஏங்க? Each and every line matches to me. அதனால ஏதாவது ஒரு லைன் சொல்லுங்க. எல்லா லைனுமேங்க. உடைந்து போகாதே இதுவும் கடந்து போகும் அது சொல்லலாம். அப்புறம் அந்த என்டையர் சாங்கிங்க ஒரு லைன் தான் அப்படின்னு நம்ம வந்து சொல்லவே முடியாது. அந்த சாங் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி யாரோ ஒருத்தங்க எனக்காக எழுதுன மாதிரி இருக்கும். சீரியஸாவே இதெல்லாம் போயிடும் விடு, பாத்துக்கலாம் விடு அப்படிங்கிற மாதிரி. ஓகே ஓகே. சோ மோகனா அவங்க சந்திச்ச நம்பிக்கை துரோகம் அதெல்லாம் நல்லா பாத்துருக்கோம். நிறைய இல்ல, ஒரு பாத்துருக்கோம். பாத்துருக்கீங்க. என்னங்க எந்த விஷயத்துல? வேண்டாமே. இல்ல சினிமா ரிலேட்டட், கெரியர் வைஸ்லயோ இல்ல
ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டடா இல்லங்க ஆக்சுவலி வந்து கரியர் வைஸ்ல எல்லாம் வந்து இருக்கிறதா அது வந்து நம்ம துரோகம்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் போட்டி அவ்வளவுதான். போட்டி பொறாமை இல்ல அஃப்கோர்ஸ் வந்து ஒருத்தங்க மேல வரணும் அப்படின்னா அவங்களை எப்படி பீட் பண்ணலாம் தான் எல்லாருமே நினைப்பாங்க இல்லையா? சோ அது வந்து நம்ம துரோகத்துல வைக்க முடியாது. அதெல்லாம் பர்சனல் தான். ஓகே துரோகத்துக்கு மன்னிப்போ மறதியோ இருக்கா மோகனாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஆக்சுவலி மன்னிப்பு இருக்கு, மறதி இருக்க வாய்ப்பே இல்ல. மறக்கிறதுக்கு நான் மன்னிச்சிருவேன். நான் மன்னிச்சதுன்னா நான் அடுத்து நிம்மதியா இருக்க முடியும். அது என் மைண்டுக்குள்ளேயே ஓடிட்டே இருந்துச்சுன்னா நான் எப்படி நிம்மதியா இருப்பேன்? சோ நான் மன்னிச்சிருவேன். போ உனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். போ கர்மா ஸ்பீக்ஸ் நான் விட்டுருவேன். ஐ won't டேக் ரிவெஞ்ச் அட் ஆல். எதுவுமே பண்ண மாட்டேன். அப்படியே அமைதியா உட்காந்துப்பேன். எனக்கு கஷ்டமா இருக்கும், நான் அழுவேன், அதெல்லாம் அடுத்த விஷயம். பட் கர்மா வில் ஸ்பீக் அப்படின்னு நான் அமைதியா விட்டுருவேன். சூப்பர்ங்க. யாருக்காவது தக் லைஃப் பண்ணிருக்கீங்களா? நோ. தக் லைஃப்னா தெரியும்ல, நம்மள ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொன்னவங்க முன்னாடி நான் இதான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன் மத்தவங்களுக்கு போய் ப்ரூஃப் பண்ணணும்? ஆக்சுவலா நேரா இல்ல, பட் ஓகே. நீங்க இன்டைரக்டா நீங்க அந்த விஷயத்த பண்ணி காமிச்சிருப்பீங்க. எக்ஸாம்பிள் வந்து இப்போ மோகனானால வந்துட்டு உங்களால பெருசா சினிமா சாதிக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபியூச்சர்ல நீங்க ஒரு பெரிய மூவில வந்துட்டு பெரிய ரோலா உங்களுக்கு வந்து அப்ரிசியேஷன் கிடைக்கும் போது அது ஒரு பெரிய தக் லைஃபா இருக்கும். ஸோ எனக்கு அந்த மாதிரி யாருக்காவது நீங்க உங்களால முடியாதுன்னு சொன்ன முன்னாடி முடிச்சு காமிச்சிருக்கீங்களா? நீங்க அப்படியெல்லாம் பார்த்தா நம்ம எல்லாருமே அப்படிதானே பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் நம்மளால வந்து ஒரு விஷயம் முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்லிருப்பாங்க. அதுல இந்த highlight- இண்டஸ்ட்ரிக்குள்ள வரப்போ வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்கல்ல, நீ எல்லாம் என்ன போய் ஏன்னா எனக்கும் சினிமாக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கேன். என் ஃபேமிலில இருக்கவங்க யாரும் சினிமா கிடையாது, என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சினிமா கிடையாது. சம்பந்தமே இல்லாம எனக்கா ஒரு ஆசையில நான் உள்ள வந்தது. சோ நிறைய வந்திருக்கு. தக் லைஃப் கொடுத்துருக்கீங்க, பட் என்ன ஏது நிறைய கொடுத்துருக்கீங்க, பட் என்ன தெரியல ஆமா அப்படின்னு அப்படியும் சொல்லலாம். அப்படி வச்சுக்கலாம். ஓகே நீ என்னையா சிரிக்கிற? ஐயோ. பேட் வேர்ட்ஸ் திட்டிருக்கீங்களா? Bad words, no, I never speak bad words. ஓகே நீங்க யூஸ் பண்றதுல அதிகபட்ச பேட் வேர்ட்ஸ்னா எந்த வேர்ட்ஸ்? Hair. அதுதான் அவ்வளவுதான் அதிகபட்சம். ஆக்சுவலி அது வந்து கெட்ட வார்த்தையே கிடையாது. அது வந்து நம்மளோட தமிழ்ல இருக்க தூய்மையான ஒரு வார்த்தை. அது வந்து அது என்ன எல்லாரும் இப்ப வந்து கெட்ட வார்த்தையா என்ன வார்த்தை அது? மாத்திட்டாங்க. மயிறு. அவ்வளவுதான். So அவ்வளவுதான். அத தாண்டி பேச வேற மாட்டேன். I எதுவும்? never speak bad words. ஓகே 1 மந்த்துக்கு உங்களுடைய மேக்கப்க்கு எவ்வளவு செலவு பண்ணுவீங்க? ஆக்சுவலி 1 மந்த்துக்கு மேக்கப்க்குன்னு கிடையாது. மொத்தமா வாங்கி வச்சுப்போம். அது எப்போ தீருதோ அது பொறுத்து தான். அது வரும். நம்ம வாங்கி வச்சா ஒரு 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ் வந்து தாராளமா ஓகே வரும். 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ்க்கு மேக்கப், ஃபேஷியல், ஹேருக்கு நான் வந்து இந்த ஃபேஷியல் பண்றது, ஹேருக்கு அது இதெல்லாம் பண்றது ஐ நெவர் டூ தட். மேக்கப் வந்து நான் போட்டு தான் ஆகணும். பிகாஸ் கேமரா முன்னாடி நிக்கிறப்ப நான் வந்து போட்டு தான் ஆகணும். பட் இந்த தனியா போய் ஃபேஷியல் பண்றது, மூஞ்சிக்கு பெயிண்ட் அடிச்சுக்கிறது, ஹேருக்கு பெயிண்ட் அடிச்சு அதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். எனக்கு பயம். ஏதாவது பண்ணி விட்டா என்ன பண்றது? நல்லா இருக்க மூஞ்சி ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றது? அதனால ஓகே இப்போ எத்தனை கோட்டிங் போட்டிருக்கீங்க? இப்போ ஒரு கோட்டிங் தான் போட்டிருக்கேன். இது நாங்க நம்பணும். சீரியஸா ஒண்ணு தாங்க நாங்க சூட பண்ணி சத்தியம் பண்ணி கேட்போம். நான் ப்ராமிஸ் பண்ணுவேன். சீரியஸாவே ஒரு கோட்டிங் தான் போட்டிருக்கேன். ஒரு கோட்டிங் தானா? ஓகேங்க. சோ இப்போ அப்ராக்ஸிமேட்டா ஒரு மந்த்துக்கு இவ்வளவு ஆகும் இல்ல 6 மந்த் நீங்க சொன்னீங்க 6 மந்த் 6 மந்த்துக்கு வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 45,000. 45,000. அப்போ மந்த்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா 8,000 9,000 இந்த மாதிரி ஆகும். அதுதான் நமக்கு வந்துருமே. 6 மாசம் 7 மாசம் தாராளமா வந்துருமே. அது போதும்லே. ஒரு ஆர்டிஸ்ட் வந்து மேக்கப்க்கு இவ்வளவு கூட செலவு பண்ணலன்னா எப்படிங்க? பண்ணிதான் அப்புறம் அதுக்காக தானேங்க இருக்கோம். இல்ல இன்ஜினியரிங் படிச்சவங்க நிலைமை யோசிச்சு பாக்குறேன். அவங்க எல்லாம் ஆர்டிஸ்ட கல்யாணம் பண்ணவே முடியாதுல்ல. மாசமான 15 ரூபாய்ல. ரைட். ஜஸ்ட் ஃபார் ஜோக்கிங். ஓகே நோ ப்ராப்ளம். ஓகே சோ நெக்ஸ்ட் क्वेश्चन. உங்களுக்கு பேட் கமெண்ட்ஸ் வந்திருக்கா அந்த மாதிரி? கமெண்ட் செக்ஷன் எடுத்து பாருங்க. இல்ல வேணாம் இந்த क्वेश्चन உங்கள்ட்ட கேட்டுக்க கூடாது. ஸ்கிப் பண்ணி விடுங்க வேணாம். கமெண்ட் செக்ஷன் எடுத்து மாத்திரம் பேசுங்க. ஓகே யாருக்காவது பிராங்க் கால் பண்ணி மாட்டிருக்கீங்களா நீங்க? நான் அது இந்த மாதிரி ட்ரையே பண்ணது கிடையாது. நான் நிறைய டைம் யோசிச்சிருந்திருக்கேன். பட் எனக்கு கொஞ்சம் பயம். ஐயோ நம்மளுக்கு திட்டிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படி சொல்லிட்டு பயம். அது பண்ணதே கிடையாது. இப்ப பண்ணிருங்க. நோ வே. பண்ணிருங்க. யாருக்கு பண்ண? நீங்க எனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தீங்கல்ல ஃபர்ஸ்ட் டாஸ்க். அதே டாஸ்க் நீங்களே பண்ணிருங்க. யாருக்காவது கால் பண்ணி இந்த மாதிரி நான் ஒரு பையனை வந்துட்டு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன். ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்ஸ்ல பண்ணக்கூடாது. ஓகே. ஏன்னா ரொம்ப க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நீ மீடியால இருக்க பிராங்க் கால் பண்ற எனக்கு தெரியும்பா அதெல்லாம் அடிபட் அப்படின்ற மாதிரி போயிடும். எனக்கு நடந்த மாதிரி. அதனால ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்ஸா இருக்க கூடாது. நோ வே. வேற டாஸ்க் கொடுங்க. ஐ வில் டு. ஒரு பையனுக்கு இந்த டாஸ்க் கொடுத்தா அடுத்து இந்த பையனுக்கு கல்யாணம் ஆகுமா? அதெல்லாம் நீங்க யோசிக்கவே இல்லை. நீங்க வேற டாஸ்க் கொடுத்துட்டீங்கல்ல. இப்போ இந்த இன்டர்வியூ வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு தெரிஞ்சிரும்ல இது டாஸ்க் தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிரும்ல. சரி ஓகே அந்த டாஸ்க் நீங்க பண்ணிருங்க. நீங்க என்ன பண்ணணும் இப்போ? நீங்க யாருக்காவது கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு பையனை வந்துட்டு நான் வந்து கல்யாணம் பண்ண போறேன். எனக்கு திடீர்னு தெரியல அந்த பையன் மேல லவ் வந்துருச்சு. அவனும் உடனே கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டான். சோ எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. மாட்டாங்க. ஏன் இப்படி? அதுக்கு தான் க்ளோஸ் சர்க்கிள்ஸ கேட்க வேணாம்ன்ற நானு.
ஐயோ சரி இப்படி கேளுங்க, கொஞ்சம் டிஃபரன்ஸ் கம்மி பண்ணிக்கலாம். ம். எனக்கு ஒரு பையனை பார்த்தேன்னு தெரியல, அவனுக்கு வந்து எனக்கு அவன் மேல கிரஷ் ஆயிருச்சு. ஓகே எனக்கு இப்ப இருக்க நிலைமைக்கு நான் அவனை லவ் பண்ணலாமா வேணாமா, உன்னோட ஐடியா சொல்லு அப்படின்னு சொல்லி கேளு. அசிங்கமா கேவாங்களே யார நீங்க கேக்க நீங்க கேளுங்க. ஃபீமேலுக்கே கால் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட் யாருக்கா ஃபீமேல். ஃபீமேலுக்கேவா ஐயோ மேல்னா பொறாம பிடிச்சேன் வேணான்றாங்க. ஃபீமேலுக்கு யாரு கூப்பிட எனக்கு க்ளோஸ் செக்ஷன்ல பெருசா இல்ல சரி இருங்க யாருக்காவது கூப்பிடும் ஏன் யார் இப்படி பண்றீங்க ஃபர்ஸ்ட் நம்பர் எனக்கு தாங்க வந்துரும். ஃபர்ஸ்ட் எனக்கு கால் பண்ணிடாதீங்க. சரி ஓகே அதெல்லாம் எனக்கு ஒரு கிரஷ் இருக்கு. என்னன்னு தெரியல, அவனை பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சு. ரொம்ப ம். மங்களகரமா இருக்கான், ம் ரொம்ப நல்ல பையனா இருக்கான். பிஜி கூட வேணா கண்டுபிடிச்சிருவாங்க. இல்ல சரி இல்ல, சரி கால் எடுக்கலன்னா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது வேற ஆள் கால் பண்ணிக்கலாம். அரே உன்னோட சஜஷன் சொல்ல ஐடியா. என்ன அதிசயம் நீ எல்லாம் கூப்பிட்டுருக்குற சரி விடு சொல்லு என்ன சரி சரி இரு கேசா ஆ, நான் வந்து இப்போ ஒரு பையனை பார்த்த கேசா ஓகே எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு கிரஷ் ஆயிடுச்சு யாரு இல்லடி அப்புறம் யாரு? இது ஒரு பையன் கேசா பிடிச்சிருச்சு கேசா பக்கத்துல இருக்குதா பக்கத்துல எல்லாம் இல்ல கேசா ஆனா பிடிச்சிருச்சு யாரு யாருன்னு சொல்லு சரி இப்ப நான் என்ன பண்ணட்டும் யாருங்கெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன் எனக்கு நான் நீ ப்ரப்போஸ் யாருன்னு சொல்லு, பண்ணலாம் அப்பத்தான் நான் சொல்லுவேன் அப்படியா ஆ, சரி நினைச்சேன் சொல்லு நினைச்சேன் பரவாயில்ல நல்ல பையன் தான் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னா அப்படியா ஆமா எனக்கு பிடிக்கும் சோலி முடிஞ்சு அவ்வளவுதான். ஓகே நல்லா ஃபன் பண்ணிட்டீங்க. ஐயோ கடவுளே உண்மையிலே சூப்பரா போச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் வந்து ரொம்ப ஜாலியா பண்ணா செம்மையா ம். பயங்கரமா பண்ணீங்க. சூப்பரா பேசுனீங்க. கடைசியா பண்ணீங்களே ஐயோ பயமாக்கி எடுக்காதுன்னு நினைச்சேன் எடுத்துருச்சு யாருங்க அது? இல்ல வாய்ஸ் நல்லா இருக்கே அதனால கேட்டேன் நானு. இல்லங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க கல்யாணம் கல்யாணம் ஆகி ஆயிடுச்சு. ஒரு 7-8 மந்த் ஆச்சுங்க சரி வேணாங்க. ம். இல்லங்க இப்ப கால் பண்ண வேணாம், அப்புறமா பாத்துக்கலாம் நம்ம. ஓ அப்படி ஆமா. ரைட் சோ உண்மையிலே வந்துட்டு உண்மையிலே வேணாம். என்னது இல்ல வேணாம். சோ கிட்டத்தட்ட வந்து இவ்வளவு நேரம் வந்து செம்ம ஜாலியா சூப்பரா பயங்கரமா என்டர்டெயின் பண்ணீங்க. ம். இதை தாண்டி நீங்க வந்து வெளியிலயுமே நிறைய விஷயம் பண்ணிட்டீங்க. ஆக்டிங் விஷயம் சரி, ஸோ உங்களுடைய அந்த இன்ஸ்டாகிராம்ல நீங்க பண்ணக்கூடிய அந்த ஒரு சோசியல் சீரிஸும் சரி பயங்கரமான விஷயங்களா போயிட்டு இருக்கு. Thank நீங்க you. இன்னும் மென்மேலும் ஸோ மோகனா விஜய் அவர்கள் பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னுடைய சார்பாகவும் திரைமொழி நேயர்கள் சார்பாகவும் நாங்க வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். Thank you so much நன்றி தேங்க்யூ. Thank you